நான் இந்தா டீ ஏதாவது குடிக்கிறியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ம். வீரா மாமா இங்க வாமா. காஞ்சிபுரத்துல நமக்கு தெரிஞ்ச டீலர் ஒருத்தன் இருக்கான், பேரு சங்கரன். அவன் ஹோல்சேல்ல வாங்கி விக்கிறவன், நமக்கு மெட்டீரியல்ஸ் தரதா சொல்றான். ஒரு தடவை போய் பார்த்துட்டு பொருள்லாம் தரமா இருக்கான்னு செக் பண்ண சொல்லுமா. மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணும்போது விலை குறைவா இருந்துச்சுன்னா அங்கேயும் கொஞ்சம் இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை பிரிச்சு கொடுக்க சொல்லு. ம் சரிங்க மாமா. இங்க வா. இவன் ஒருத்த என்னடா? ஏன் உங்க அண்ணன் என்கிட்ட டைரக்டா சொல்ல மாட்டாரா? நீ மட்டும் நேரடியா எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றியா? இப்ப என்ன அவர் சொன்னதுல அப்படித்தான் சொல்லுவார். அப்பா ஏண்டா ஏண்டா இப்படி ஓடி வர? வள்ளி உனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. என்னடா இந்த தண்ணி குடுறா. என்னடா ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, அது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கப்பா. என்னடா எலெக்ஷன்? அதான் நம்ம ஜவுளி வியாபாரிகளோட சங்க எலெக்ஷன் இருக்குல்ல. ஓ, ஒரு வருஷம் ஆயிடுச்சானா? இப்பதான் எலெக்ஷன் வந்த மாதிரி இருக்கு. பாரு எப்படி நாள் ஓடிடுச்சு. நான் ஒரு நல்ல நாளா பார்த்து போய் மனு தாக்கல் பண்ணிட்டு வந்துரு. வள்ளி இதெல்லாம் நமக்கு தேவைதானா? ஏன்? எலெக்ஷன் நடக்கிறபடி நடக்கட்டும். நாம இந்த தடவை எதுலையுமே கலந்துக்க வேணாம். டேய், என்னாச்சு உங்க அண்ணனுக்கு? வருஷம் இவர் தானே எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு சித்திர மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. இப்ப நாம இருக்கிற நிலைமையில இந்த எலெக்ஷன் மட்டும்தான் குறையா இருக்கா? இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் தேவையில்லை. அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். மாமா நீங்க எப்பவும் இருக்கிற பதவிய ஏன் மாமா விட்டு கொடுக்கணும்? அப்பா ஆமா மாமா. நீங்க ஜெயிக்கணுங்கிறது எங்களோட ஆசை மட்டும் இல்லப்பா, வெளிய நிறைய தொழிலாளர்களோட ஆசையும் ஆமா மாமா. அதுவாதான் இருக்கும். ம் உங்களால சங்கத்துக்கு எவ்வளவு நல்லது நடந்துச்சு. ம்